வணக்கம் உறவுகளே! இன்னைக்கு எங்க வீட்ல எங்க நாய்க்குட்டிக்கு சாப்பாடு போட்டேன். நான் 3 நேரமும் சாப்பிட்றனோ இல்லையோ, அவனுக்கு 3 நேரமும் சாப்பாடு போட்டுருவேன். அது ஏன்னு கேட்டா, என்னோட வழிப்பயணத்துல என் கூட வர்றது அவன் மட்டும் தான். நான் எங்க போனாலும் என் பின்னாடியே வந்துருவான். அது என்னமோ பசியா தான் இருந்துச்சு. ஆனா, சா பாதி சாப்பிட்டுட்டு மீதத்த வச்சிருச்சு. அந்த மீதமாகுற உணவுக்காக காத்திருந்த காக்கா எல்லாம் அழகா கீழ ஒண்ணு ஒண்ணா இறங்கி வந்து சாப்பிட ஆரம்பிச்சுச்சு. அத பார்த்துட்டு இவன் கத்துவான் அப்படின்னு பார்த்தா, ஒண்ணுமே பண்ணல. அந்த காக்கா சாப்பிடுறத பார்த்துட்டு கோழி குஞ்சும் வந்து நெறைய சாப்பிட்டாங்க. அதோட நிக்கல. அங்க 2 தெருநாய்க்களும் வந்துச்சு. அந்த உணவ சாப்பிட்டு தங்களோட பசிய தீர்த்துக்குச்சு. அது சாப்பிட்டு முடிச்ச உடனே என் முகத்த பார்த்தது. அதுல ஒரு நன்றி உணர்வு அப்படி தெரிஞ்சுச்சு. மனுஷங்க கிட்ட இல்லாத நன்றி உணர்வு நாய்ங்க கிட்ட மட்டும்தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒருவருக்காக வச்ச உணவு, அது பல உயிர்களோட பசிய போக்குனத பார்க்கும்போது மனசுல அப்படி ஒரு சந்தோஷம். நம்ம கொடுக்கிற சின்ன உணவா இருக்கலாம். ஆனா அது இன்னொரு உயிருக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கு. நம்மால ஒருவருக்கு உதவி செய்ய முடியாட்டியும் பரவால்ல. ஆனா ஒரு உயிரோட பசிய போக்குறோம் அப்படின்னா, அதுவே ஒரு பெரிய அ பெரிய வரம்னு சொல்லலாம். பணம் கொடுத்து வாங்க முடியாத சில சந்தோஷங்கள் இங்க நெறைய இருக்கு. அதுல ஒண்ணுதான் நம்ம ஒரு உயிரோட பசிய போக்குறது. உணவ வீணடிக்காம முடிஞ்ச வரைக்கும் பகிர்ந்து குடுத்தா நல்லா இருக்கும். நம்முடைய சிறிய கருணை கூட ஒரு உயிருக்கு பெரிய வரமா மாறும். இதுதான் இன்னைக்கு இந்த சின்ன காட்சியில நான் கத்துக்கிட்ட பாடம். நம்ம கொடுத்த உணவு வெறும் உணவு மட்டும் இல்ல. ஒரு உயிரோட ஒரு நேர பசிய போக்குன நிம்மதியும் அதுல இருக்கு. நன்றி. இது போன்ற நீதி கதைகளையும், உண்மையான வாழ்க்கை பயணத்தையும் கதைகளாக கேட்பதற்கு வாழ்க்கை பேசுது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.